அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை அட்சய திருதியை 30/4/2025 வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு சிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். க்ஷயம் என்றால் மறைவது, தேய்ந்து போவது அப்படின்னு அர்த்தம். அட்சயம் என்றால் என்றென்றும் மறையாதது, என்றென்றும் தேயாதது, அல்ல அல்ல குறையாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அட்சய திருதியை நாளில் நாம் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள், முக்கியமான வழிபாடுகள், அதுவும் தாந்திரிகமான வழிபாடுகள் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை நம்ம பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு அருகில் வைக்கும்பொழுதோ அல்லது சிலைக்கு அவங்க பாதத்தின் அருகில் வைக்கும்பொழுதோ நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம், இது நாள் வரை நாம் அனுபவித்து வந்த பண கஷ்டங்கள், குறைகள் எல்லாம் நீங்கி வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து நிச்சயமாக ஒரு நல்ல பணவரவு, தங்க நகை சேர்க்கை, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை நம் வீடு தேடி வருவது அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு நடக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்குதோ அவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம், மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பொருளோட விலை ஜஸ்ட்டு 10 ரூபா தான். நேற்று தான் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒரு பொருள் இது. ஒரு மூலிகை. எப்படி நம்ம வசம்பு, பட்டை அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ இதுவும் ஒரு மூலிகை. இந்த மூலிகைக்கு வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். இதுவரை நம்ம சேனலில் நான் இந்த மூலிகையை பற்றி பேசினது கிடையாது. இதை நம்ம எப்போ பயன்படுத்தினால் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் காத்திருந்து இந்த அட்சய திருதியை நாளில் இந்த பொருளோட மகத்துவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இந்த பொருளை வாங்கி ரெடி பண்ணால் கூட வரக்கூடிய புதன்கிழமை அன்று நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு, இப்போ நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், எனக்கு இது முழுசும் கூட வேண்டாம், ஜஸ்ட்டு இதில் ஒரு துண்டு, இதில் ஒரு கட்டை எனக்கு போதுங்க. பார்ப்பதற்கு இது ஜஸ்ட்டு வசம்பு மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது வசம்பு கிடையாது. இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் திருதியை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த வருடம் அட்சய திருதியை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் 5:31 மணிக்கு இந்த திருதியை திதி ஆரம்பிக்குது. அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் 2:21 மணி வரைக்கும் இந்த திருதியை திதி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் அல்லது அட்சய திருதியைக்கு பூஜை புனஸ்காரங்கள் இல்லை இதை மாதிரி தாந்திரிக வழிபாடுகள் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இருப்பினும் செவ்வாய்க்கிழமையை காட்டிலும் புதன்கிழமை காலையில் நீங்கள் 4:30 மணி, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து மதியம் 2 மணி வரை நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம். இது மட்டும் கிடையாது, இனி நம்ம சேனலில் அக்ஷய திருதியை சார்பாக நம்ம போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புதன்கிழமை மதியம் 2 மணிக்குள் செய்து முடிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா 2:21 மணி வரைக்கும் தான் திருதியை அப்படிங்கிற திதி இருக்குது. இப்போ நாங்கள் லேட்டாக தாங்க பதிவை பார்த்தோம், நாங்கள் புதன்கிழமை மாலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாலை நேரத்துலையும் செய்யலாம். ஆனால் பலன் அதிகம் தரக்கூடியது நீங்கள் மதியம் 2 மணிக்கு முன்பு செய்து விடுவது. ஸோ இந்த கட்டையோட வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான மூலிகை. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முக அழகிற்கு இதை ஆரம்பித்து இதோட வேர்கள் நம்ம சாப்பிட்டோன்னா அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அழற்சி சம்பந்தமான நோய்கள், அதாவது இன்ஃப்ளமேஷன் வருது இல்லையா, இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இருக்கும், ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடித்தாலே நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் மருத்துவ அறிவுரை இல்லாமல் நம்மளாக இதை செய்யக்கூடாது. ஸோ தகுந்த மருத்துவரை பார்த்து தான் நம்ம மருத்துவ பலன்களுக்காக இதை பயன்படுத்தணும். சரி, ஆன்மீக பலன்களுக்கு இது என்ன சக்தியை தருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு வசிய சக்தி இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. அளவில்லாத பொன்பொருள் சேர்க்கையை அள்ளித்தரக்கூடியது இந்த அதிமதுரம். ஸோ இந்த அதிமதுரத்தை நீங்கள் எத்தனை இடத்துல வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க.
அதாவது பணம் நகை இருக்கக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் வைக்கலாம். இப்போ உங்களுடைய பீரோவில் நான் வைக்க போகிறேன், என்னோடய பேங்க் லாக்கரில் ஒன்று நான் போய் வைக்க போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல போய் வைக்க போகிறேன்னா அத்தனை அதிமதுரங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல இந்த கட்டையை வைக்க போகிறீங்களோ அத்தனை எண்ணிக்கையிலான கட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. இது நீங்கள் எடுத்துட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக மஞ்சளை நம்ம பூசிட்டு, பூஜை செய்யக்கூடிய மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை பூசிட்டு ஒரு குங்குமமும் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே மதியம் 2 மணிக்குள்ளார நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு, நீங்கள் எந்த இடத்துல போய் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் மதியம் 2 மணிக்குள்ளார நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிக்கிட்டு வச்சுடுங்க. இதுக்கு மேலே ஒரு ரூபாய் நோட்டை சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கயிறு போட்டு அதை முடிச்சு போட்டுடணும். ஸோ வெளியிலேருந்து பார்த்தா ரூபாய் நோட்டு தான் சுற்றி இருக்கிறது தெரியுமே தவிர இந்த கட்டையை நம்ம பார்க்க முடியாது, அதிமதுரத்தை நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம அதை செஞ்சிடலாம். இப்போது நம்ம இதில் மஞ்சள் தடவி குங்குமமும் இப்படி நம்ம அழகாக வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சுற்றி வைக்கிறதுக்கு நான் 100 ரூபாய் நோட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 5 ரூபாய் நோட்டோ 10 ரூபாய் நோட்டோ 20 ரூபாய் நோட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நோட்டு ரொம்ப அழுக்காக கசங்கி சுருங்கின மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நோட்டு. நீங்கள் இது புதன்கிழமை செய்கிறீங்கன்னா இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை கட்டை வைக்கணும், எத்தனை ரூபாய் நோட்டு, அது புதுசாக இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கட்டுறதுக்கு கயிறு இது நான் திரும்ப நேரத்தை சொல்கிறேன். புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து மதியம் 2 மணிக்குள்ளார நீங்கள் இதை செய்யணும். அப்போ தான் நல்ல முழு பலன் உங்களுக்கு தரும். தவற விட்டவர்கள் நீங்கள் மாலை நேரத்துலையும் செய்யலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரூபாய் நோட்டை கட்டிடலாம். நம்ம ரொம்ப அட்டகாசமாக அந்த 2 கட்டையையும் சுருட்டி அழகாக வச்சுட்டோம், பூக்களையும் வச்சுட்டோம். இந்த தட்டை அப்படியே எடுத்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா விளக்கெல்லாம் ஏற்றி பழம்லாம் வச்சுட்டு ரூபாய் நோட்டு புது நகை ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன். எதுவுமே வாங்க முடியாவிட்டாலும் ஒரு 50 ரூபா செலவு பண்ணி இந்த 3 பொருளை வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பாருங்கள். அந்த கடைசியாக சொன்ன அந்த 3 பொருளை மட்டும் வாங்கி வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பொருளை மகாலட்சுமி தாயார் படத்தில் அருகில் வச்சுடுங்க. அதாவது அவங்க பாதத்துக்கிட்ட இது வைக்கிற மாதிரி வச்சுடுங்க. நல்லா வேண்டிக்கோங்க. பொன் பொருள் அப்படிங்கிறது குறைவில்லாமல் இன்றைய தினத்திலிருந்து மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த பொருள் தாயார் பாதத்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கலாம், அல்லது கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், இல்லை வேறு எந்த இடத்துல வச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே கூட வைக்கலாம். நீங்கள் அரிசி பானையில் கூட இதை வைக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.